இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டின் பொது காலத்தின் 25ஆம் வாரம் சனிக்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம். சபை உரையாளர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 9 மற்றும் அதிகாரம் 12 8 முடிய. இளையோரே, இளமை பருவம் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கே. இளமையின் நாள்களில் உள்ள களிப்புடன் இருங்கள். மனம் விரும்புவதை செய்யுங்கள். கண்களின் நாட்டத்தை நிறைவேற்றுங்கள். ஆனால் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் உரிய தீர்ப்பை கடவுள் வழங்குவார் என்பதை மறவாதீர்கள். மனக்கவலையை ஒழியுங்கள். உடலுக்கு ஊறு வராதபடி பார்த்து கொள்ளுங்கள். குழந்தை பருவமும் இளமையும் மறையக்கூடியவையே. ஆகையால் உன்னை படைத்தவரை உன் இளமை பருவத்தில் மறவாதே. வாழ்க்கை எனக்கு இன்பம் தரவில்லையே என்று நீ சொல்லக்கூடிய துயர நாள்களும் ஆண்டுகளும் வருமுன் அவரை உள்ளத்திலே நினை. அதாவது கதிரவன், பகலொளி, நிலா, விண்மீன்கள் ஆகியவை உனக்கு மங்களாய் தெரியும் முன்னும், மழைக்கு பின் மேகங்கள் இருண்டு வருவது போல தோன்றும் முன்னும், வீட்டு காவலர் நடுக்கம் கொள்ள வலியோர் தளர்வுறும் முன்னும், அரைப்போர் மிக சிலராகி தம் வேலையை நிறுத்தி கொள்ள, பலகனி வழியாக பார்ப்போர் ஒளி இழந்து போகும் முன்னும், தெரு சந்தடி கேளாவண்ணம் கதவுகள் அடைத்து கொள்ள, சிட்டுக்குருவியின் கீச்சொலியும் உறக்கத்தை கலைக்க, இன்னிசை கருவி இசைக்கும் மகளிர் அனைவரும் ஓய்ந்து போகும் முன்னும் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை. மேட்டை கண்டு அச்சம் கொண்டு தெருவில் நடப்பதை நினைத்து திகில் கொள்ளும் முன்னும், வாதுமை மரம் பூ பூக்கும் முன்னும், வெட்டுக்கிளியைப் போல நடை தட்டு தடுமாற ஆசையெல்லாம் அற்று போகும் முன்னும், உற்றார் வீதியில் அழுது புலம்ப நீ முடிவற்ற ஓய்வுக்கு செல்லும் முன்னும் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை. வெள்ளி கயிறு அருந்து பொன் விளக்கு கீழே விழுந்து உடைவதற்கு முன்னும், குளத்தருகில் குடமுடைந்து நொறுங்க கிணற்றருகில் உருளை உடைந்து விழும் முன்னும், மண்ணினின்று வந்த உடல் மண்ணுக்கே திரும்பும் முன்னும், கடவுள் தந்த உயிர் அவரிடமே திரும்பும் முன்னும் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை. வீண், முற்றிலும் வீண் என்கிறார் சபை உரையாளர். எல்லாமே வீண். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். மனிதரை புழுதிக்கு திரும்பிட செய்கின்றீர். மானிடரே, மீண்டும் புழுதியாகுங்கள் என்கிறீர். ஏனெனில் 1000 ஆண்டுகள் உம் பார்வையில் கடந்து போன நேற்றைய நாள் போலவும் இரவின் ஒரு சாமம் போலவும் உள்ளன. பல்லவி. என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். வெள்ளமென மானிடரை வாரிக்கொண்டு செல்கின்றீர். அவர்கள் வைகரையில் முளைத்தெழும் புல்லுக்கு ஒப்பாவர். அது காலையில் தளித்து பூத்து குலுங்கும், மாலையில் வாடி காய்ந்து போகும். பல்லவி. என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். எங்கள் வாழ்நாள்களை கணிக்க எங்களுக்கு கற்பியும். அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை பெற்றிடுவோம். ஆண்டவரே, திரும்பி வாரும். எத்துணை காலம் இந்நிலை? உம் ஊழியருக்கு இரக்கம் காட்டும். பல்லவி.
என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். காலைதோறும் உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவளியும். அப்பொழுது வாழ்நாள் எல்லாம் நாங்கள் களி கூர்ந்து மகிழுவோம். எம் கடவுளாம் தலைவரின் இன்னருள் எம்மீது தங்குவதாக. நாங்கள் செய்பவற்றில் எங்களுக்கு வெற்றி தாரும். ஆம், நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். பல்லவி. என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 43 45 முடிய. அக்காலத்தில் இயேசு செய்த யாவற்றையும் பார்த்து அனைவரும் வியப்படைந்தனர். அவர் தம் சீடர்களிடம், நான் சொல்வதை கேட்டு மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார் என்றார். அவர்கள் அவர் சொன்னதை புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் அதை உணர்ந்து கொள்ளாதவாறு அது அவர்களுக்கு மறைவாயிருந்தது. ஆயினும் அவர் சொன்னது பற்றி அவரிடம் விளக்கம் கேட்க அஞ்சினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். உன்னை படைத்தவரை உன் இளமை பருவத்தில் மறவாதே. இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு நாள் பங்கு குருவானவரை பார்க்க ஒருவர் தன் மகனுடன் வந்தார். அவர் பங்கு குருவானவரிடம், என் மகன், இவனுக்கு இப்போது 6 வயதுதான் ஆகிறது. இந்த வயதில் இவனுக்கு மறைக்கல்வி கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இவன் வளர்ந்து பெரியவனாகி அவனே மறைக்கல்வி கற்றுக் கொள்ளட்டுமே என்று பங்கு குருவானவரை பார்த்து கேட்டார். பங்கு குருவானவர் சிறிது நேரம் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தார். பிறகு அவர் அந்த மனிதரிடம், இல்லத்திற்கு பின்னால் இருக்கும் தோட்டத்திற்கு என்னோடு உங்களால் வர முடியுமா என்று குருவானவர் அந்த மனிதரை பார்த்து கேட்டார். வருகிறேன் என்று சொல்லிக்கொண்டு முன்னால் சென்ற பங்கு குருவானவரை பின்தொடர்ந்து சென்றார். இல்லத்திற்கு பின்னால் ஒரு சிறிய தோட்டம் இருந்தது. அதில் வெறும் களைகள் மட்டுமே அதிகமாக இருந்தது. அதை பார்த்துவிட்டு வந்திருந்த மனிதர், வெறும் களைகள் மட்டுமே இங்கு இருக்கிறது, இது எப்படி தோட்டமாகும் என்று கேட்டார். நீங்கள் சொல்வது மிகவும் சரியானதுதான் என்று அவரிடம் பேசத் தொடங்கிய பங்கு குருவானவர், அதுவாகவே வளரட்டும் என்று தோட்டத்தை அப்படியே விட்டுவிட்டேன். அதனால்தான் வெறும் களைகள் மட்டுமே மிஞ்சி இருக்கிறது. இப்போது நீங்கள் கேட்ட கேள்விக்கு வருகிறேன். சிறு வயதில் எதற்கு மறைக்கல்வி என்று கேட்டீர்களே. சிறு வயதிலேயே மறைக்கல்வியை கற்று தராவிட்டால் உங்களுடைய மகனுடைய உள்ளத்தில் கலைகள் மட்டுமே எஞ்சி இருக்கும் என்றார். வந்தவர் எதுவும் பேசாமல் திரும்பி போய்விட்டார். இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, சிறு வயதிலேயே ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்வதும் அவரை உள்ளத்தில் நினைப்பதும் மிகவும் இன்றியமையாதவை. அதை இந்த நிகழ்வும் இன்று நாம் வாசிக்க கேட்ட இறை வார்த்தையும் நமக்கு தெளிவான அர்த்தத்தை கொடுக்கிறது. அதை பற்றி நாம் சிந்தித்து பார்ப்போம். இன்றைக்கு நாம் பலரை பார்க்கிறோம். நான் உழைக்கிறேன், சம்பாதிக்கிறேன், மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இதில் எதற்காக நான் கடவுளை நினைக்க வேண்டும்?
அவரை எதற்காக நான் வழிபட வேண்டும் என்றெல்லாம் பேசிக்கொண்டு திரிகிறார்கள். கடவுளை எதற்கு நாம் நினைக்க வேண்டும், அவரை எதற்கு நாம் வழிபட வேண்டும் என்றால் அவரே நம்மை படைத்தவர். அதை விடவும் நாம் அவருக்கு உரியவர்கள். சபை உரையாளர் நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகத்தில் உன்னை படைத்தவரை உன் இளமை பருவத்தில் மறக்காதே என்கிறது. தொடர்ந்து உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை என்று 3 முறை சொல்கிறது. இதில் நம்மை படைத்தவரை மறக்காமல் அவரை உள்ளத்தில் நினைப்பது மிகவும் இன்றியமையாததாக இருக்கிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் கடவுளை நம் உள்ளத்தில் நினைத்து பார்ப்பதற்கு இன்னொரு முக்கியமான காரணத்தை சொல்கிறது. அது என்னவென்றால், இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுகள் பட்டார், நமக்கு மீட்பினை கொண்டு வந்தார் என்பதாகும். இத்தகைய காரணங்களால் நாம் கடவுளை மறந்துவிடாமல் அவரை நமது உள்ளத்தில் நினைத்து பார்த்து அவரது வழியில் நடக்க வேண்டும். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனைக்கு கடவுளை மறப்பதும் இறப்பதும் ஒன்றே. இளமையில் கல்லாமல் முதுமையில் கற்றுக்கொள்வது என்பது காற்றை கையில் பிடிப்பது போல அவ்வளவு கடினமானது. நமது உயிருக்கு அடைக்கலமான ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகிற இறை வார்த்தையாக, உம் நியமங்களை நான் என்னாலும் மறவேன், ஏனெனில் அவற்றை கொண்டு என்னை பிழைக்க வைத்தீர் என்று திருப்பாடல் 119 அதிகாரம் 93 வசனத்தில் திருப்பாடல் ஆசிரியர் கூறுகிறார். எனவே இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமக்கு வாழ்வளிக்கும் ஆண்டவரின் கட்டளைகளை நமது மனதில் நிறுத்தி அதன்படி வாழ்ந்து இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.